ஹாய் ஹலோ வெல்கம் டு நியூஸ் சேனல். இந்த சேனல் நம்ம பார்க்க போகிறோம்னா, நம்ம வீடியோஸ் யாராவது காப்பி பண்ணி அவங்களோட வீடியோஸில் போட்டாங்கன்னா, அவங்களோட யூடியூப் சேனலில் போட்டாங்கன்னா அது எப்படி வந்து ரிப்போர்ட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதாவது எப்படின்னா யூடியூப் ரிப்போர்ட் அப்படின்னு இருக்கும். இப்போ வந்து இதான் என்னோடய சேனல். இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே ஒரு பெல் ஆப்ஷன் வரும். அந்த பெல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி சென்ட் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம சேனலில் எதாவது அப்டேட் பண்ணுறோமோ அது வந்து உங்கள் மெயில் ஐடிக்கு இமெயிலில் வந்துடும். சப்போஸ் நான் வந்து நியூவாக அப்டேட் பண்ணேன்னா உங்கள் மெயில் ஐடிக்கு வந்து நியூவாக வந்துடும். அதனால் வந்து ஈஸியாக நீங்கள் காண்டாக்டில் இருக்க முடியும். ஜஸ்ட் youtube.com அப்படின்னு போனதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு பேஜ் வரும். இதில் வந்து எதனா ஒரு வீடியோ உங்களோட வீடியோ ஏதாச்சும் போட்டிருந்தாங்கன்னா, இப்போ சப்போஸ் சும்மா ஒரு அனிமேஷன் ஒன்று ஓப்பன் பண்ணுற பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அனிமேஷன் கீழே வந்து இது வந்து சப்போஸ் நீங்கள் போட்ட வீடியோ இருந்துச்சுன்னா இந்த வீடியோ வந்து எப்படி ரிப்போர்ட் பண்ணுறது அப்படின்னு தான் நீ காட்ட போகிறேன். ஜஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா ஆட் டு ஷேர் மோர் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து ஜஸ்ட் மோர்னு கொடுங்க. மோர்னு கொடுத்தோடனே கீழே வந்து ஆப்ஷன் வரும் நிறைய. உங்களுக்கு வந்து எந்த மாதிரி இது வேணும் அப்படின்னு அதில் வந்து ரிப்போர்ட் அப்படின்னு இருக்க பாருங்கள். அந்த ரிப்போர்ட் கிளிக் பண்ணுங்கள். ரிப்போர்ட்டை கிளிக் பண்ணால் இதில் வந்து இது இருக்குது. அது எப்படின்னா, இப்போ வந்து இது வந்து அடல்ட் கண்டென்ட்டா இல்லை வயலட்னா எப்படின்னா, அவங்க ஆட்சன்ஸோட வயலட் ஃபார்ம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் வந்து இந்த கண்டென்ட்லாம் இருந்துச்சுன்னா, ஒரு சில கண்டென்ட் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வயலேட் பண்ணும் அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க. ஹார்ம்ஃபுல் கண்டென்ட் அப்படின்னா சைல்டு அபியூஸ், அதாவது சின்ன பசங்களை வச்சு இந்த தப்பாக பண்ணுறது அந்த மாதிரி எதனா, நெக்ஸ்ட் வந்து ஸ்பேம் அந்த மாதிரி எதனா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட இது கேட்கும். உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். நீங்கள் வந்து எப்போ அந்த வீடியோ போட்டிங்க அப்படின்னு நிறைய டீட்டெயில்ஸ் கேட்கும். அந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்டு ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகிடும். இப்போ வந்து நீங்கள் வந்து காப்பிரைட் வீடியோ போட்டிருந்தாங்கன்னா அது என்ன சப்மிட் பண்ணால் இதை சப்மிட் பண்ணணும். இன்ஃப்ளூயன்ஸ் மை ரைட்ஸ் அப்படின்னு போடணும். இதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா சப்மிட் ஆகிடும். இதில் வந்து இங்கே பாருங்கள் செலக்ட். இதில் வந்து யாரோட வீடியோ அப்படின்னு கேட்குது. அதாவது காப்பிரைட் வீடியோ வந்து என்னோட இதுதான் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து சப்மிட் கொடுக்கலாம். சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடியோ வந்து சப்மிட் ஆகும். அதுவும் இல்லாமல் இதுக்கு அடுத்த ஸ்டெப் இருக்குது. அது அடுத்த ஸ்டெப் நான் இப்போ போக முடியாது. ஏன்னா வந்து என்னோடய வீடியோ யாரும் காப்பிரைட் போடல. ஸோ அதனால் வந்து நான் இது பண்ணி காட்ட முடியாது. இதுக்கு அடுத்தது என்ன வரும் அப்படி சொல்லிட்டு பாருங்க. ஜஸ்ட் அந்த சிம்பிளாக தான் இருக்கும். உங்களோட டீட்டெயில்ஸ் கேட்கும். உங்களோட டீட்டெயில்ஸுக்கு அப்புறம் அந்த வீடியோ வந்து எப்போ நீங்கள் அப்லோட் பண்ணீங்க அப்படின்னு சின்ன டீட்டெயில்ஸ் கேட்கும். நெக்ஸ்ட் வந்து அந்த வீடியோ லிங்க் அந்த மாதிரி எதாவது சப்மிட் பண்ணுற மாதிரி கேட்கும். அது சப்மிட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபுல்லாக சேவ்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரிப்போர்ட் சென்ட் ஆகிடும். ரிப்போர்ட் சென்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த வீடியோஸ் வந்து அவங்களே வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இப்படி தான் வந்து நம்ம காப்பிரைட் வீடியோ வந்து தடுக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே நல்ல வீடியோவில் நெக்ஸ்ட் டைம் பாருங்கள்.